சண்டே சூப்பரான சமையல் என்னென்னு பார்க்கலாமா? சூடான சாதம், பருப்பு, நெய், அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை பொடி அன்றைக்கி செஞ்சோம்ல அந்த பொட்டுக்கடலை பொடி. நெக்ஸ்ட்டு வந்து சாம்பார், முருங்கைக்காய் போட்ட சாம்பார். இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு சாம்பார். அவ்வளோ வாசனையாக அந்த நாட்டு முருங்கைக்காய் நல்ல டேஸ்ட்டாக செம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பீன்ஸ் பொரியல், நல்ல பிஞ்சு பீன்ஸாக இருந்துச்சு. ஒரு 250 300 கிராம் இருந்துச்சு. அதை நைஸாக அரிஞ்சிட்டு பொரியல் பண்ணால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் பீட்ரூட் பொரியல், செம டேஸ்ட்டான பீட்ரூட் பொரியல் எப்படி செய்கிறங்கிறது இந்த வீடியோட அட்டாச் பண்ணியிருக்கேன், அதையும் பாருங்கள். அடுத்த வத்தல், தயிர், இதுதான் எங்கள் வீட்டு சமையல். உங்கள் வீட்டில் என்ன சமைச்சிங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். நான் அந்த பீட்ரூட் பொரியல் எப்படி செய்யறது அப்படிங்கிறது சொல்கிறேன். பீட்ரூட் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான பீட்ரூட் எடுத்துகிட்டு தோல்லாம் சீவிட்டு நல்லா செத்தி வச்சுக்கிட்டேன். அந்த பீட்ரூட் தான் வந்து பொரியல் பண்ண போகிறோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு பொரியல். கண்டிப்பாக வந்து லேடிஸ் எல்லாருமே நம்ம வாரத்தில் ஒரு 3 நாளாவது கண்டிப்பாக வந்து பீட்ரூட் பொரியல் வந்து பொரியலாவோ ஜூஸாவோ சூப்பாவோ எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து எண்ணெயை விட்டுட்டு அதுக்கு வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகாய் தாளிச்சிட்டு ஒரு சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயத்தில் ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை நைஸாக அரிஞ்சிட்டு அது வந்து வதக்கிக்கிட்டேன். ரொம்ப வதக்கணும், கலர் சேஞ்ச் ஆகணும்னா அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினா போதும். அதுக்கப்புறம் வந்து பீட்ரூட்டை போட்டு வதக்கிட்டு கொஞ்சமாக உப்பு போடுங்க. உப்பு போட்டு நமக்கு லைட்டாக மேலே தண்ணி தெளித்து வேக வைக்க வேண்டியதான். வெந்ததுக்கப்புறம் வந்து நம்ம அதுக்கு தேங்காய் போடணும். இந்த பீட்ரூட் பொரியல் வந்து இரும்பு எண்ணெய் சட்டி தான் செய்கிறேன். இதுமாரி இரும்பு எண்ணெய் சட்டியை கண்டிப்பாக பயன்படுத்துங்க. இந்த எண்ணெய் சட்டி வந்து நல்லா துரு பிடிக்காமல், அதாவது உள்ள ப்ரௌன் கலராக மாறிடுதில்ல, அதுக்கு வந்து நல்லா எலுமிச்சை பழத்தை வச்சு நல்லா தேய்ச்சி நல்லா கழுவுனீங்க அப்படின்னா அந்த உள்ளே வந்து நல்லா வெள்ளையாக இருக்கும். இல்லாட்டி புளி இருந்தாலும் புளி போட்டு நல்லா தேய்ச்சிட்டிங்க அப்படின்னா அது துரு வாசனை இருக்காது. இப்போ வந்து நான் தண்ணி தெளித்து மூடி வச்சு வேக வைக்கிறேன். அதே போல் பீன்ஸ் பொருளும் நான் இந்த கடாயில் தான் செஞ்சேன். நீங்கள் அயன் கடாயை பயன்படுத்துறீங்க அப்படின்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, கண்டிப்பாக பயன்படுத்துங்க. பீட்ரூட் வெந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய் போட்டு கொஞ்சமாக தேங்காய் போட்டால் போதும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டிங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக தேங்காய் போட்டிங்கன்னா தான் அந்த டேஸ்ட் இருக்கும் உங்களுக்கு. சும்மா ஒரு டீஸ்பூன் 2 டீஸ்பூன் போட்டிங்கன்னா கூட போதும், அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த பொரியல். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.